திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அவர்களே, மாநகராட்சி நிர்வாகமே, தமிழ்நாடு அரசாங்கமே, இதில் ஒரு 3 பேர் வருது பாருங்க. அப்படியே 3 பேர் வருதுங்களா? இந்த 3 பேர்லையும் மணிமண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கா? இதை திறக்கிறதுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உண்ணாநிலை போராட்டங்கள் அறிவிச்சு இப்படித்தானே உங்களை திறக்க வச்சான். நீங்களும் திறந்தீங்களா? இப்போ எதுக்கு பூட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க? எதுக்கு பூட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க? என்ன காரணம்? என்ன நோக்கம்? இல்லை எங்க மேல ஏன் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு? எங்க மேல ஏன் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு? திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகமே நல்லா கவனிச்சுக்கிறீங்க. எங்களை இந்த மனு கொடுக்க வைக்கிறது, அப்புறம் இந்த ஆர்ப்பாட்டம் பண்றது, போராட்டம் பண்றது, நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றது, இது மாதிரி போராட்டங்களை தொடர்ந்து எங்களை செய்யறதுக்கு தூண்டாதீங்க. இல்லை அப்படின்னா நீங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருங்க. இந்த மணிமண்டபங்களை பராமரிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட போதிய நிதி கிடையாது, அதனால எங்களுக்கு அதை திறக்க முடியல, பராமரிக்க முடியலன்னு சொல்லிருங்க. பார்வையாளர்களை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிருங்க. சொல்லிட்டீங்கன்னா நாங்க தன் ஆர்வலர்களை நாங்க உள்ளே அந்த வேலையை செஞ்சுக்கிறோம். உங்களோட அனுமதியோடவே செய்யறோம். நாங்க அதை தூய்மை பண்ணிக்கிறோம். அந்த எல்லா வேலைகளும் நாங்க பார்த்துக்கிறோம். அந்த பராமரிப்பு வேலைகளை நாங்க பார்த்துக்கிறோம். அறிவிச்சிருங்களேன். ஏன் இந்த வேலை பார்க்குறீங்க? ஒவ்வொன்றையும் உங்கள்கிட்ட போராடித்தான் வாங்கணுமா? என்ன நோக்கத்தில் இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற மதுக்கடை அந்த சரியான டயத்துக்கு திறந்து வச்சிருக்கிறீங்க. குடிக்கிறதுக்கு மதுக்கடையை திறக்கிறீங்க, படிக்கிறதுக்கு உள்ள நூலகம் இருக்கு, அதை திறக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எங்களை போராட தூண்டாதீங்க. இப்போ இந்த மே 23 வந்துருச்சு. ஏதாவது திட்டமிடல் இருக்குதா? அந்த சிலையில மாலை போட முடியல, மணிமண்டபத்துக்குள்ள மாலை போட முடியல, என்ன பண்ண போறீங்க? ஒரு 9 மணிலேருந்து காலை 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு முன்னாடியே அங்கே ஆட்கள் நின்றுட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இந்த அமைப்பு சார்ந்தவங்க உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆட்கள் நிற்கிறாங்கன்னு. நீங்கள் போய் திறந்து விட்டுருக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இது நீங்க திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இதை நீங்க தாழ்மையான கருத்தா எடுத்துக்கிட்டாலும் சரி, இது அரசாங்கத்தை மாவட்ட நிர்வாகத்தை எச்சரிக்கிறதா எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்க விருப்பம். ஒரு மணிமண்டபத்தை கட்டி போட்டுட்டு 3 வருஷமா திறக்காம போட்டுட்டிய. இப்ப திறந்திருக்கு, அதை திறந்துட்டு அடுத்த நாளே பூட்டி போட்டுட்டு போனீங்கன்னா அதை திறக்காம இருந்துட்டு போலாமே கர்மத்தை. உள்ள நூலகம் இருக்கா இல்லையா? அந்த நூலகத்தில் நாங்க புத்தகம் வைக்கணும், உங்களால வைக்க முடியலன்னு நாங்க வச்சு தர்றோம். மறைக்கப்பட்ட வரலாறு, சொல்றது அத்தனை மறுக்கப்பட்ட வரலாறு, எல்லாத்தையும் கையில எடுத்துக்கு நாங்க வர்றோம், கொண்டாந்து இங்க வச்சிருப்போம். நம்ம சந்ததிகள் அந்த நூலகத்தில் புத்தகங்களை வச்சா படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா பல நூலகங்களை திறந்த அரசாங்கம் தானே இந்த அரசாங்கம். அந்த நூலகத்தை திறக்கிறதுக்கு என்ன வலிக்குது உங்களுக்கு? என்ன வலிக்குது? மிக விரைவில் அதுக்கு நடவடிக்கை எடுங்க. இல்லை அப்படின்னா அந்த வாசல்ல நாங்க உட்கார்றோம். நான் தான் சொல்லிட்டேனே, இதை நீங்க தாழ்மையான கருத்தா எடுத்துக்கிட்டாலும் சரி, எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டாலும் சரி. என்ன ஆதங்கம்னா, குடிக்கிற மதுக்கடையை பக்கத்துல ஒரே சவர், அடுத்த சவர்ல திறந்து வைக்கிறீங்க, உள்ள படிக்கிற நூலகத்தை பூட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க. என்ன நியாயம் இது உங்களுக்கு? அந்த நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடர்ந்த நேரம் நம்ம ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். இந்த நூலகங்கள், மணிமண்டபங்கள், பக்கத்தில் பேருந்து நிலையங்கள், பெண்கள் குழந்தைகள் நடக்கக்கூடிய இடத்துல மதுக்கடையில் இருக்க வேண்டாம், அதை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதை அப்புறப்படுத்துவோம் விரைவில். நீங்கள் அதுக்கும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க. முதல்ல அந்த வேலையை செய்யுங்க. எங்களை தொடர்ந்து போராட வைக்காதீங்க. அரசாங்கமே போராட வைக்காதீங்க. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த காணொலியை பார்த்து இருக்கக்கூடிய முத்தரையர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு இது தாழ்மையான கருத்து தான். இது எச்சரிக்கை இல்லை, ரொம்ப தாழ்மையான கருத்து தான். நீங்க இந்த மணிமண்டபத்துக்கு வரையில மதுக்கள் அருந்தாம உங்களோட கட்சி கொடிகளையும் அமைப்பு கொடிகளையும் இந்த தலையில கட்டுறது, அப்புறம் இந்த போற வார வாகனங்கள் இருக்கு இல்லையா, இருசக்கர வாகனத்தில் சைலன்சரை பிடிங்கி விட்டு பெரிய சத்தத்தோட வர்றது, பெரிய அலம்பல் பண்றது, காவல்துறைகளுக்கு நெருக்கடி கொடுத்து காவல்துறைக்கு தொந்தரவு கொடுக்கறது, இந்த வேலைகள்லாம் தவிர்த்துட்டு இந்த சமுதாயத்தில் ஒழுக்கமான இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மே 23. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் எப்படி இருந்திருக்கிறோமோ அது வேற.
இந்த இடம் இந்த நேரம் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்குது, காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அமைதியான முறையில் வந்து நம்மளோட பெரும்பாட்டன் பேரரசர் பெரும்பிடுகு மணிமண்டபத்தில் அவருக்கு மரியாதை செலுத்த வர்றோம், நம்ம மாலை அணிவிக்க வர்றோம். பல பேர் நம்மளை பார்ப்பாங்க. இந்த சமுதாயம் ஒழுக்கமான சமுதாயம் அப்படின்னு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். தலைவர்கள் எல்லாரும் ஏதோ ஒன்று செய்வாங்க. தலைவர்கள் சொல்லிட்டு நீங்கள் தலைவர் வர்றாருன்னு தலைவருக்கு முன்னாடி நீங்கள் பேர் எடுக்கணும்னு கத்தி கூச்சலிட்டு காவல்துறையோட நீங்கள் மல்லுக்கட்டிக்கு நின்னீங்க அப்படின்னா அது இந்த சமுதாயத்துக்கு இழுக்கு. ரெண்டாவது, உங்கள் மேலே வழக்கு பதியப்படும். உங்கள் தலைவர்கள் உங்களை காப்பாற்ற வர்றது கேள்வி. நான் தொடர்ந்து சொல்கிறேன், ஒரு தலைமை என்பது இந்த சமுதாயத்துக்காகத்தான் இருக்கணும். இந்த சமுதாயம் ஒரு தலைமைக்காக இருந்ததுன்னா இந்த சமுதாயம் மோசமான ஒரு சூழலை சந்திக்கும். அதைத்தான் பிளாட்டோ சொல்லியிருக்கிறாரு. ஒரு சரியான தலைவனை தேர்ந்தெடுக்காவிட்டால் தவறான தலைவனால் ஆளப்படுவீங்கன்னு சொல்லியிருக்காரு.